காஞ்ச இறா குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? உண்மையிலே காஞ்ச இறா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 பேருக்கு தேவையான குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கிண்ணம் எடுத்து இதை மாதிரி புளி ஊற வச்சுங்க. அதில் உப்பு சேர்த்துங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு எடுத்து இதை மாதிரி கரைக்கணும். இதை மாதிரி புளியை கரைச்சி விட்டு திருப்பி ஊற வச்சுருங்க. அப்போ தான் புளி கரையும். இதை மாதிரி பிரித்து விட்டு ஊற வச்சுட்டு காஞ்ச இறா எடுத்து கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினா வாசனை வரும். வந்த உடனே இறக்கிடுங்க. தீயை விட்டுறாதீங்க. ஒரு 2 செகண்ட்லேயே வதங்கிடும். வதக்கி அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ புளி கரைச்சிக்கலாம். புளி ஊறிடுச்சு. அது நல்லா இதை மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சனா கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு புரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதங்குற வேலைக்கு புளி கரைச்சி வச்சிங்க பாரு, அதில் மிளகாத்தூள் போட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் கொஞ்சம். தக்காளியும் அதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க கையில். இது மாதிரி கரைச்சி வச்சுருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கின உடனே இப்போ குழம்பு எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு விட்டுருங்க. அது கொஞ்சம் கொதி வரணும். இது மாதிரி நல்லா கொதித்தோன்னா உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்ட உடனே உருளைக்கிழங்கு வெந்துடும். வெந்துட்ட உடனே முருங்கைக்காய் போடுங்க. முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காயும் சேர்த்துருங்க அதிலே. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. காய் வேகிற வரைக்கு அந்த இறா வறுத்து வச்ச பாருங்க, அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைங்க. அதில் மண் இருக்கும். இதை பாருங்கள், மண் இருக்குது. அதை நல்லா அலசிட்டு கையில் இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 வாட்டி அலசுங்க. ஒரு வாட்டி அலசாதீங்க, மண் நிறைய இருக்கும். அலசிட்டு இது பாருங்கள், காயெல்லாம் வெந்து குழம்பு கொதிச்சிருச்சு. அதில் இறக்கும் போது இதை போடணும். ஒரு 2 செகண்ட் கொதித்த உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.